கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை நிறைந்த நேரத்திலே நாம் தேவனுடைய பரிசுத்த வல்லமையுள்ள வார்த்தைகளை குறித்து சிந்திப்போம். இன்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற வார்த்தை யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவ ரகசியம். உலகத்தில் எல்லாருக்குமே உபத்திரவம் உண்டு. அதான் தேவனுடைய மார்க்கம். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும், அவங்க எவ்வளவு ஐஸ்வர்யவான்களானாலும் சரி, தரித்திரரானாலும் சரி, ஞானியானாலும் சரி, பண்டிதன் ஆனாலும் சரி, உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர்களானாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு காரியம் உண்டு, அது உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை சந்திக்கின்ற மனுஷன் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, இளைப்பாறுதலோடும் சமாதானத்தோடும் இருக்கவே முடியாது. அவன் சமாதானம் பறி போய்விடும், நிம்மதி போயிடும். அவனுக்கு உலகத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானம், நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்காது. ஒவ்வொரு நாளும் அவன் சந்திக்கின்ற போது அவனுக்கு முன்பாக உபத்திரவம் இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாதோ என்ன நினைக்காதீங்க. இந்த பிரச்சனை என்னை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுமோ, இந்த சூழ்நிலை என்னுடைய சாப்டரை முடித்திடுமோ என்று நினைக்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, அதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் சாட்சியாக வைத்து போகிறேன். என்னுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், என் வாழ்க்கையில் நேரிடுகிற உபத்திரவங்கள் ஒவ்வொன்றையும் நான் எப்படி ஜெயம் கொள்ளுகிறேன் பாருங்க. ஆண்டவர் அந்த வசனத்தின் ஆரம்பத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எப்படி உபத்திரவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த காரியங்களை, முகாந்திரங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். மனுஷனுக்கு ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் வரும்போது அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளுகிறதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உபாயத்தை உபயோகிப்பாங்க. அநேகர், என் வாழ்க்கையில் உபத்திரவமே வரக்கூடாது, அப்போதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், இளைப்பாறுதலோடு இருக்க முடியும் என்பதற்காக ஒரு பெரிய ஆயத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வாங்க. பணம் வேணும், கல்வி வேணும், உத்தியோகம் வேணும், உலக தாளந்துகள் எல்லாம் எனக்கு வேணும். இந்த தாளந்துகளை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு
ராப்பகலாக உழைப்பாங்க. உழைச்சி பணத்தை சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இந்த பணம் இவர்களுக்கு உபத்திரவத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு பிரச்சனைகளே வராது, பணம் இருந்தால் எனக்கு உபத்திரவம் வராது, அதனால் இந்த உலகத்தை நான் ஆதாயப்படுத்தணும். உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்ட நல்ல கல்வி, உத்தியோகம், பணம், வியாபாரம், தொழில் எல்லாம் இருந்தது அப்படின்னா எனக்கு நிம்மதியாக நான் இருப்பேன். உபத்திரவமே என் வாழ்க்கையில் வரக்கூடாது. அது ஒரு சிலருடைய எண்ணம். சிலர் உபத்திரவத்தை எப்படி சமாளிக்கணும், வந்த அந்த உபத்திரவத்தை எப்படி நீக்கி போடணும், உலக தாளந்துகளை கொண்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று உலக பிரகாரமான உலகத்தை சுதந்திரிக்கின்ற காரியங்களில் தங்களுடைய வாழ்க்கையை விற்று போட்டிருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவை நம்புகிறவங்க உபத்திரவம் வந்தாச்சு அப்படின்னா உடனே முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிற போதகர்களுக்கு குறிப்புகளை அனுப்புவாங்க. பிரதர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த உபத்திரவங்களை நீக்குகிறதற்கு கர்த்தரை விசுவாசித்து ஜெபம் பண்ணி உபத்திரவங்கள் நீங்கி போகணும். இப்படிப்பட்ட நோக்கம், எண்ணம் உள்ளவர்களுக்கு அவங்க ஒருபோதும் ஒரு நிம்மதியான ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, உபத்திரவங்களை எப்படி கையாள வேண்டும் என்கிற தேவ ரகசியத்தை ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். உபத்திரவம் வந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்? அதற்கு அவர் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு சமாதானம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு. உனக்கு சமாதானம் வேணுமா? என்னிடத்துல வா. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். உனக்கு நிம்மதி வேணுமா? நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு என்னுடைய வார்த்தையை கொடுப்பேன். உலகத்துல உபத்திரவத்தை ஜெயிக்கிறதற்கு உலக தாளந்துகளை தேடுகிற இந்த சமுதாயத்தின் மத்தியில், அல்லது உபத்திரவங்களை விட்டு ஓடி போகிறதற்கு, கர்த்தருடைய நாமத்தில் உபத்திரவங்கள் நீங்குகிறதற்கு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற ஒரு சமுதாயமும் உண்டு. இப்படிப்பட்ட சமுதாயத்தின் மத்தியில் உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டே. இந்த உபத்திரவங்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் இது செல்லாது. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இது செல்லாது. உலக காரியங்களுக்காக கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷர்களுக்கும் இது செல்லாது. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு ஒன்றான ஆவியாய் இருக்கிற அவருடைய மந்தைக்கு மட்டும்தான் இது செல்லும். அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இளைப்பாறுதலோடு இருக்க முடியும். அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன? வாங்க, என்னிடத்தில் வாங்க, என்னோட ஐக்கியமாயிருங்க, நான் உங்களுக்கு என்னுடைய வார்த்தையை கொடுப்பேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன், வார்த்தையை கொடுக்கிறேன். என் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையை கொண்டு உங்க உபத்திரவத்தை மேற்கொள்ளுங்க. வேற எதை கொண்டோ உபத்திரவத்தை சமாளிக்க முயற்சியே செய்யாதீங்க. உபத்திரவம் நீங்கி போகணும் இல்லை, உபத்திரவத்தை நீக்குகிறதற்கு நான் கிறிஸ்துவை நம்பணும், அதுவும் பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவின் சுவிசேஷமே உங்க வாழ்க்கையில் உபத்திரவம் உண்டு, அந்த உபத்திரவத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்க கையாள ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு உபத்திரவம் என்று மனுஷன் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுடைய பலனுக்கு மிஞ்சி இருக்கும். அதனால தான் அவன் கலங்குறான். அவனால எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அவன் திராணிக்கு மிஞ்சி போய் நிற்கிறதுனால அவன் பயப்படுறான்.
இந்த உபத்திரவத்தை என்ன செய்யறது? இந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்ளுகிறது? அவன் கலங்கி நிற்கிறான். யாரிடத்துல போய் உதவியை கேட்போம்? எங்கிருந்து எனக்கு இந்த விடுதலை கிடைக்கும்? பணத்திலிருந்து கிடைக்குமா? ஒரு மனுஷனிடத்துல இருந்து கிடைக்குமா? உலகத்தில் இருந்து கிடைக்குமா? உலக ஆதாரங்களை தேடி ஓடுவான். ஒரு சூழ்நிலை மாறி தனக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலை வரும் பொழுது உலகத்தை தேடி எனக்கு எப்படியாவது இதை நான் மேற்கொள்ளணும், அதுக்கு விடுதலையை தேடி விடையை தேடி அவன் ஓடுவான், உலகத்துக்குள்ள ஓடுவான். பணத்தால முடியுமா? பதவியால முடியுமா? ஆஸ்தியால முடியுமா? எதை கொண்டு நான் சமாளிப்பேன்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு உபத்திரவம், உனக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை இருக்குது, அது உன்னுடைய பலனுக்கு மிஞ்சி இருக்கிறதுனால தான் நீ கலங்குகிறாய். அந்த உலக தாளந்துகளை கொண்டு அதை மேற்கொள்ள முடியாது. அல்லது உன்னுடைய ஞானம், கல்வி, அறிவு, புத்திகளை உபயோகித்து அதை மேற்கொள்ள முடியாது. எந்த மனுஷனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அதை மேற்கொள்ள முடியாது. அதற்கு ஒரே ஒரு தீர்வு, அந்த உபத்திரவம் உன்னுடைய பலவீனத்தை எடுத்து காண்பிக்கிறதுனால நீ இந்த சூழ்நிலைகள் என்னுடைய வார்த்தையை எடுத்து நம்பி நீ பலவானாக மாறணும். நீ பலவானாக மாறும் பொழுது அந்த பலவீனத்தை நீ விரட்டி விடுவாய், அந்த உபத்திரவத்தை நீ விரட்டுவாய், காலின் கீழே போட்டு நசுக்குவாய். இதுதான் ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அவர் என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்கும்படியாக நான் என் பிதாவினிடத்திலிருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை நம்பி அதை விசுவாசித்து என்னை நான் பலப்படுத்தி கொண்டேன். நான் பலவான் ஆகும்போது எனக்கு முன் இருக்கிற உபத்திரவம் ஒன்றுமில்லாமல் போகும்.